முகுந்தன் முரளி. எம்எம் சிஸ்டத்தில் 7ஆம் பாவ பொருத்தம் சீனிவாசன் ஐயா மேலே வந்துட்டீங்களா? உக்காருங்க, எதுக்கு நின்றுட்டே இருக்கிறீங்க? லேடிஸ் ஒரு பக்கம், ஜென்ட்ஸ் ஒரு பக்கம் உட்காந்துக்குங்க. அந்த சைடில் ஐயா இளங்கமணியா அந்த பக்கம் போயிருங்க. ரவியாக்கு அந்த பக்கம் போயிருங்க. இளங்கமணியா அந்த பக்கம் உட்காந்துக்குங்க. வெங்கடேஷ் ஐயா அந்த சைடில் உட்காருங்க. சீனிவாஸ் ஐயா அந்த பக்கம் போங்க. விஜயலட்சுமி மேடம், ஜெயம், ஜெயஸ்ரீ மேடம், பரிபூர்ணா மேடம், சாலா மேடம் உட்காருங்க. இப்பொழுது இந்த சிறப்பான, அதாவது இது டிபிடிலாம் வரும், பின்னாடி ஸ்க்ரீன்லேயும் வரும். அவனுடைய சிறப்பு ஸ்பீச் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்பு, அது எப்படி எடுத்திருக்கிறாங்கன்றது எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் தயவுசெய்து கொஞ்சம் உள்ளே வாங்க. இது முழுக்க முழுக்க எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக மட்டும் பலன் சொல்கிறதும் பரிகாரமும். அதனால் அங்கே வெளியே இருக்கிறவங்க எல்லாரும், இந்த கோவிந்தராஜ் ஐயாலாம் பாருங்கள் வெளியே தூங்கிட்டு இருப்பார், அவரெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க உள்ளார. ராஜா சங்கர் ஐயாவோட சீல்டு இங்கே இருக்குது, எடுத்துருங்க. நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா எம்எம் சிஸ்டத்தில் 8 சீல்டு இருக்கும், எடுத்து வச்சுட்டுங்க. எடுத்து வச்சிட்டிங்களா? சரி, நம்ம ரவி அவர்கள் சீக்கிரமாக ஷார்ட்டாக டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், சரிங்களா? ஓகே, மைக் ஒன்று எடுத்து கொடுத்துருங்க. ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்தா சிறப்பாக இருக்கும். பெண்களுடைய இது முடிஞ்சதுக்கப்புறம் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை எம்எம் சிஸ்டம் ஜோதிட பலன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு சான்றிதழ் சீல்டு கொடுத்து சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் வந்து மாணவர்கள் அதற்கு தகுந்தார் போல தயாராக கேட்டுக்கொள்ளணும். அதேமாரி இங்கே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி பக்கம் பழனி தங்கையா பிரேம் போடுறாரு. ஸோ உங்களுக்கு வேணும் ஃபோட்டோ வேணுன்னா பிரேம் போட்டோ அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள், சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க குரூப் ஃபோட்டோவோ அல்லது தனி ஃபோட்டோவோ வேணும்னா வாங்கிக்கலாம். உறுப்பினர்களுக்கு வந்து நாளைக்கு ஈவினிங் டைமில் தான் வந்து உறுப்பினர்களுக்கு சீல்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கப்படும். நாளை காலை சரியாக ஒரு 8 மணி அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் தொடங்கி கருத்தரங்க கூட்டங்கள், அதேமாரி நம்ம சுவாமிஜி வந்து அருளாசை கொடுக்குறாங்க. நாளை காலையில் டிப்ளமோ மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நாளை காலையிலே நடைபெறும். அதனால் வந்து இங்கே டிப்ளமோ மாணவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நாளை காலையில் சுவாமிஜியும் செல்வியோடைய இரு கரங்களாலே 2 பேரோடையுமே இந்த சீல்டு கொடுத்து சான்றிதழ் கொடுத்து சிறப்பிக்கப்படும் அப்படின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நம்முடைய ரவி அவர்கள் வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா ஒரு தடவை ஜோராக ஒரு தடவை கைத்தறிங்க, வெளியே இருக்கிறவங்களே எல்லாம் உள்ளே வர்ற மாரி. மகிழ்ச்சி. கைத்தட்டிய அனைவருக்கும் நன்றிகள். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவிற்கு ஆசையுடனும் பாசத்துடனும் இங்கு வந்திருந்து எம்எம் சிஸ்டத்தின் உயிரோட்ட நாடியினை உலகிற்கு எடுத்து எம்ப என்னுடன் பேச வந்து அமர்ந்திருக்கின்ற சிறப்பு நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் பட்டங்களை, விருதுகளை அள்ளி அள்ளி அணைத்து அவைகளை பொக்கிஷமாக்க கொண்டு செல்ல வந்துள்ள ஜோதிட மாணவர்களுக்கும் மற்றும் கோவை காமாட்சிபுர ஆதீன பஞ்சலிங்க சுவாமிகள் அவர்களுக்கும் வாஞ்சியுடன் விழாவில் வீட்டிற்கும் ஜோதிட குருமார்கள் மற்றும் கனவிலும் நினைவிலும் காணும் பொருட்களிலும் கற்பனை சக்தியில் எளிய பரிகாரங்களை கூறிடும் புருவத்தை உயர்த்தி ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஜோதிடத்தை உற்சாகத்துடன் உரைக்கவும், நாம் எல்லாம் ஜோதிடத்துறையில் பயமின்றி பதட்டமின்றி பயணிக்கவும், நம் வாழ்விற்கு
ஒரு கண்டுபிடிப்பான சிஸ்டத்தை உலகளவில் ஜோதிடத்தை எளிமையாக்கி நாம் வீரநடை போட அருளிய மாமனிதரும் எளிய பரிகாரத்துடன் நிரந்தர தீர்வை அள்ளி தந்தவரும் ஜோதிட மாநாட்டியத்திற்காக கனிந்த முகத்துடன் பொருளாதார நெருக்கடியிலும் நேர்த்தியான விதத்தில் இந்த ஜோதிட அஷ்டலட்சுமி திருவிழாவை நடத்தி கொண்டிருப்பவரும் எல்லோராலும் பாராட்டக்கூடியவருமான நமது குருஜி நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் PA முகுந்தன் முரளி ஐயா அவர்களையும் மற்றும் ஜோதிட திருவிழாவில் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சிஸ்டம் அப்படிங்கிறது ஜோதிடத்தை எளிமையான முறையில் கிரகங்கள் நின்ற சாரங்களை வைத்து பலன் சொல்லக்கூடிய விதம்தான் சிஸ்டம். அதுக்கு ஐயா கிரகங்கள் டிக்கு வாங்கியிருக்கா அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துவார். அப்போ அந்த டிக்கு வாங்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் அவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்து சிறப்பான நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். டிக்கு வாங்காத கிரகங்கள் என்று இருந்தால் அது அவர்களுக்கு சோதனையும் சங்கடங்களையும் கொடுத்து வரும் என்பது எடுத்தவுடன் சுலபமாக ஒரு ஜாதகத்தை பார்த்து கிரக பாதசாரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பலன் சொல்லக்கூடிய விதம். அந்த அடிப்படையில் இன்று என்னுடன் 7 பேர், என்னுடன் 8 பேர் அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா 8 பேர் சிஸ்டத்தின் தலைப்பில் சிறு சிறு தலைப்புகளில் பேச இருக்கிறார்கள். அதில் லக்ன அதிபதி நின்ற நட்சத்திர பலன் என்ற தலைப்பில் ஒருவரின் ஆளுமை, இயல்பு, உடல் நலம் மற்றும் ஆன்மாவின் திசைகளை சுட்டிக்காட்டுகின்ற லக்னாதிபதி கோணத்திலோ கேந்திரத்திலோ அல்லது மறைவு பெற்றோ எந்த நட்சத்திர சாரத்தில் உள்ளார், அதனால் ஏற்படக்கூடிய யோக அவயோக பலன்களை காவேரிப்பட்டினத்தில் இருந்து ஜோதிட கலையரசன் திரு M. வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். ஐயா வெங்கடேசன் குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம் நடத்தும் அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா. இத்திருவிழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கிறவருக்கும் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இன்று சிஸ்டத்தின் மூலமாக சொல்லக்கூடிய பலன்கள் அப்படி பார்க்கும்போது எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் எந்தெந்த லக்னத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்,
அவர் எப்படியெல்லாம் வாழ்வில் இருப்பார் என்பதை அற்புதமான வகையில் வீடியோ பேசும். ஆனால் ஃபோட்டோ பேசுமா அப்படின்னா எம்எம் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பேசும். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு கவிதை. எல்லாம் நிமிர்ந்து நின்று ஒரு டைம் ஜோராக கை தட்டிங்கன்னா அந்த கவிதை சொல்கிறேன். அது எல்லாருக்கும் பிடிச்ச கவிதையாக இருக்கும். ஜோதிடத்தை உயிருள்ளவரை உள்ளத்தில் வைத்திருப்பேன், ஜோதிடத்தை நினைவிருக்கும் வரை நினைத்திருப்பேன், என்றாவது ஒரு நாள் ஜோதிடத்தை மறந்திருப்பேன், அன்று நான் வாழ்வில் நிறைய இஷ்டங்களையும் கஷ்டங்களையும் இழந்திருப்பேன். நல்லா இருக்குதுங்களா? உயிருள்ள வரைக்கும் ஜோதிடத்தை நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்ம சோறு போட்டுட்ருக்குது. எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு அற்புதமான தலைப்பு. முதலாவது என்னை பற்றி ஒரு சிற்றுரை. எனது பெயர் எம் வெங்கடேசன், எம்காம் எம்பிஏ டிஏ அஸ்ட்ராலஜி. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் வந்திருக்கிறேன். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தில் செயற்குழு செயலாளராக இருக்கிறேன். இப்போ முதலாவதாக லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் டிக்கு வாங்கியிருந்தான் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்துட்டு இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். ஸ்லைடு தெரியுதுங்களா? லக்னாதிபதி நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் உருவ அமைப்பு கவர்ச்சிகரமாக ஒரு தோற்றமுடைய ஜாதகராக அவர் இருப்பார். லக்னாதிபதி நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவருடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு திடகாத்திரமான ஒரு உருவ அமைப்பு, வீரபாண்டிய கட்டபொம்மன் போல. நமது விரிந்த மார்பும் முறுக்கிய மீசையும் ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இல்லையா? அது மாதிரியான உடலமைப்பு கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது போன்ற தோற்ற அமைப்பு அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவதாக செல்வாக்கு இருக்கும். செல்வாக்குன்னா எப்படி இருக்கும்? ஊரிலேயே அவர் இருக்கக்கூடிய கிராமமாக இருக்கட்டும், அவர் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், அந்த மாவட்டமாக இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு, அவருக்குன்னு ஒரு இடம், ஒரு பஞ்சாயத்தில் போகிறதா இருக்கட்டும், ஒரு திருமணம் நடக்கிற விசேஷங்களாக இருக்கட்டும், அவருக்குன்னு தனி கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். மூன்றாவதாக லக்னத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா பயம்ன்றது அவங்களுக்கு அருமையாக இருக்காது. பயம்ன்றது எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் திகழ்ந்து வருவார். நான்காவது தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், அது அற்புதமான முறையில் திட்டமிட்டு கரெக்டான முறையில் செய்து கொடுப்பதில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு வல்லமை பெற்றவராக அந்த ஜாதகர் அமைந்திருப்பார். அடுத்ததாக லட்சியத்துடன் வாழக்கூடியவராக இருப்பாங்க. என்னுடைய திட்டம், என்னுடைய இலக்கு, என்னுடைய கோல் இதுதான். அந்த கோலை நோக்கி தான் நான் டெய்லி தினம் தினம் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த லட்சியத்தை அடையும் வரை. அப்படி ஒவ்வொரு லட்சியம் என்னன்றது முதல்ல திட்டமிட்டு அந்த திட்டத்தின் வாயிலாக தினம் தினம் அதை பற்றின சிந்தனையும், அதை பற்றின ஒரு தொலைநோக்கு பார்வை, அதை பற்றின ஒரு வேகத்திலே பார்த்தீங்கன்னா தினமும் அந்த ஜாதகர் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்பார். அடுத்ததாக ஜாதகர் செயல்படும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள், ஒவ்வொரு விஷயமும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றலாக இருக்கும். அது இங்கே இருக்கிற ஜோதிடர் நீங்களே ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. அடுத்தது நினைவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடியவராக இருப்பார்கள். நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு விஷயம் செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா
மறுபடியும் அடுத்த வருஷம் நீங்கள் என்ன விஷயத்தை இங்கே தவறு செஞ்சுட்டு போனீங்கன்றது அவளுக்கு தெளிவாக சுட்டி காட்டும் அளவுக்கு தெளிவான குணமும் தெளிவான அறிவாற்றல் கொண்டவராக அந்த ஜாதகர் அமர்ந்திருப்பார். அடுத்தது உறவுகளை, முக்கியமாக உறவுகளை மதிக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். காலையிலேருந்து எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ ஜாம்பவான்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு உறவுகளை எப்படி மதிக்க வேண்டும், எந்த இடத்துல யாருக்கு என்ன விதமான ஒரு உறவுகளை மதிப்பதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் மரியாதை எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்களா? எப்பொழுதும் உறவுகளை மதிக்கக்கூடிய ஜாதகராக லக்னத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் அதற்கு தகுந்தாற் போல் திகழ்ந்து விடுவார். அடுத்ததாக நல்ல பண்பு உடையவராக இருப்பார். நல்ல பண்புன எப்படி? எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல், தனக்கென்று எதுவும் வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாற்றலாக அந்த ஜாதகர் திகழ்ந்து வருவார். எந்த விஷயமாக இருந்தாலும், ஒரு பொருள் வாங்கட்டும், ஒரு அற்புதமான ஒரு பொருளை பார்க்கட்டும், ஒரு கோவில் தலங்களுக்கு போகட்டும், இந்த பொருள் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு உருப்படியாக தேவைப்படுமா, நம்மளை சார்ந்தவர்களுக்கு இது கொடுத்தால் அவர் அதில் அடுத்து ஒரு வளர்ச்சி கட்டம் நடக்குமா, அப்படி என்ற தொலைநோக்கு பார்வையும் நல்ல பண்புகளும் உள்ளவராக லக்னத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அது மாதிரியான அமைப்பாட்டம் அந்த ஜாதகரை உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததாக லக்னாதிபதி நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால், லக்னாதி நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் செல்வாக்கு அதிகமாக இருப்பவர்களாக இருக்கலாம். செல்வாக்குனா எப்படி? ஆடை ஆபரணத்தோடு, காரு பங்களா சொகுசோடு கிடையாது. நிறைய மக்கள் செல்வாக்கு. ஜோதிடர்களாக இருக்கிறோம். நமக்கு யார் செல்வாக்கு? நம்மளுடைய கிளைண்ட்டுங்க. சென்ற ஊரெல்லாம், எந்த ஊர் போனாலும் சரி, அங்கே நமக்கு 10 கிளைண்ட் இருக்கணும். அது மாதிரியான அமைப்பாளர் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் பற்றாக்குறைன்றதே அந்த ஜாதகருக்கு வராது. அந்த தேவைக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் கட்டாயம் பணம் என்பது வந்து சேரும். அடுத்ததாக சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவராக அவர் இருப்பார். ஒரு வாக்கு கொடுக்குறார் அப்படின்னா அந்த வாக்கு அற்புதமான முறையில் எந்த ஒரு தடைகள் வந்தாலும், குடும்ப சூழ்நிலை இருக்கலாம், நண்பர்கள் சூழ்நிலை இருக்கலாம், வேலைப்பளு இருக்கலாம், இருந்த போதிலும் அது எல்லாம் ஒதுக்கிட்டு அந்த வேலையை சரியான நேரத்தில் முடித்து கொடுப்பவராக அந்த ஜாதகர் திகழ்ந்து வருவார். குடும்பத்தின் மீது பற்றுமும் பாசமும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் தன் குடும்பத்தை அரவணைத்து செய்யக்கூடிய ஜாதகராக அந்த ஜாதகர் திகழ்ந்து வருவார். அடுத்ததாக பெருந்தன்மை குணம் கொண்டவராக இருக்கும். இது நமக்கு தேவைப்படுமா, இது நம்மளுக்கு பிற்காலத்தில் இது பயன்படுமா அப்படின்ற எண்ணம் இல்லாமல், நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இது முழுமையாக கொடுத்தா அவங்க நடத்த நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வளருவாங்க. அப்படியே ஒரு பெருந்தன்மை, விட்டு கொடுத்து போகும் பெருந்தன்மை குணம் கொண்டவராக அந்த ஜாதகர் திகழ்ந்து வருவார். சொந்த வீடு, மனை, இடம், வாகன வசதிகள், இது போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அவர் வாழ்வுக்கு என்னென்ன தேவையோ அது சரியான முறையில் சரியான வயதில் பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு அந்த ஜாதகருடைய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது லக்னாதிபதி நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் இருந்தால், லக்னாதிபதி நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் இருந்தால் நாடு போற்றும் அளவிற்கு தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் செய்து கொண்டே இருப்பார். நம்ம ஊர் சொல்கிறது பெருசில்லை, நம்ம மாவட்டம் சொல்கிறது பெருசில்லை, நம்ம மாநிலம் சொல்கிறது பெருசில்லை, நாடு போற்றும் அளவிற்கு அவருடைய தர்ம காரியங்களும் புண்ணிய காலங்களும் அற்புதமான வகையாக இருக்கும். அடுத்தது தேக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது. தான தர்மம் செஞ்சு பாருங்கள், அவங்களுக்கு எந்த நோயும் வராதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் தேக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுமே அவருக்கு இருக்காது.
மற்றவருக்கு ஆலோசனை கொடுப்பதில் தான் அந்த காரியத்தை செய்தால் எந்த அளவுக்கு செய்வாரோ அதை விட பன்மடங்கு சிந்தித்து அவர் சிறந்த ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஜாதகராக அவர் அமைந்திருப்பார். இறந்த பிறகும் தன்னுடைய பெயரை சொல்லும் அளவிற்கு அற்புதமான நன்மைகள் செய்து கொடுத்தவராக அவர் இருப்பார். நல்ல செல்வந்தராகவும் நல்ல ஆன்மீக எண்ணங்கள் கொண்டவராகவும், நல்ல ஆன்மீக எண்ணங்கள் என்ன, நிறைய கோவில்கள் கட்டுவது, நிறைய தெய்வீக பணிகள் செய்வது, தெய்வீக சிந்தனையோடு இருப்பது, எப்பொழுதும் அவரை பற்றின சில சிந்தனைகளை எப்பொழுதும் மக்கள் பேசிக்கொள்ளும் அளவிற்கு ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தவராக அவர் இருப்பார். அடுத்தது, உண்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்து கொண்டே இருப்பார் வாழ்வில் முழுவதுமே. சரி, இப்போது லக்னாதிபதியில் ஒரு கிரகங்கள் இருந்தால் என்ன பிரச்சனை வரும், ரெண்டாவது கிரகம் இருந்தால் எப்படி இருப்பார், 3 கிரகங்கள் இருந்தால் எப்படி இருப்பார்னு சொல்லிட்டோம். ஐயா, என்னுடைய லக்னாதிபதி கிரகத்தில் ஒரு கிரகம் கூட இல்லைங்க ஐயா, அப்போ நான் எப்படியா வாழ்கிறது, எனக்கு என்னங்கய்யா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னாதிபதி நட்சத்திர கிரகமே இல்லை அப்படின்னு நம்ம எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எப்படி சொல்கிறோன்னா, லட்சிய பாதையை அவர் மாற்றிக்கொள்வதாக இருப்பார். எதுவுமே உண்மையாக இருக்காது. இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணுவார், நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது இருக்காது. நாளைக்கு புதுசாக ஒரு பிளான் பண்ணுவார், அதுவும் ஃபுல்ஃபில் ஆகியிருக்காது. மறுபடியும் ஒரு பிளான் பண்ணுவார். அப்போது அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சொதப்பலாகவே இருக்கும். திட்டமிட்டு செயல்படிய சூழ்நிலைகள் அவருக்கு இருக்காது. ரெண்டாவது, தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஐயோ, நாம் எப்படி போய் ஸ்டேஜில் பேசுகிறது, இத்தனை பேர் இருக்கிறாங்களே, நாம் எப்படி அந்த வேலையை செய்கிறது, அதை செஞ்சால் நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்மளை ஏதாச்சும் தேவையில்லாத பேசிடுவாங்களோ அப்படின்ற தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளும் மனப்பான்மை கொண்டவராக அவர் வந்துடுவார். அடுத்தது, ஓரிடத்தில் கொடுக்கும் கௌரவங்கள் பல இடங்களில் அவருக்கு கிடைக்காது. ஒரு நட்பு மூலயமா ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவருக்கு அற்புதமான ஒரு கௌரவத்தை கொடுத்து அனுப்புவாங்க. மற்ற இடங்களில் அந்த கௌரவங்கள் அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. அதில் அவருக்கு ஏமாற்றமும் அவமானம் தான் கிடைக்கும். அடுத்ததாக, குடும்ப வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி இது போன்ற எந்த ஒரு விஷயமும் அவருக்கு சிறப்பாகவே இருக்காது. மனைவி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், பெற்றோர் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், உறவு முறைகளை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். எதுலையுமே அவருக்கு சிறப்பாக இருக்காது. எதுக்கடா வாழணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு அவருடைய மனநிலை தள்ளப்படுகிறது. அடுத்ததாக, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். சின்ன வயசில் அவரோட சகமாக இருக்கக்கூடிய வயசான பசங்கள்லாம் நிறைய சந்தோஷமான வாழ்க்கை, வண்டி வாகனத்தோடு இது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா உழைப்பை தேடி, பணத்தை தேடி, வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஜாதகராக அவர் அமர்ந்திருப்பார். சொத்து இருக்காது, இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. எவ்வளவோ சொத்து இருக்கும், பூர்வீக சொத்து இருந்தபோது அதனால் அது அவரால் அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டமாக அவர் இருப்பார். சரிங்க, லக்னாதிபதி நட்சத்திரத்தை கிரகம் இல்லைனாலும் சொல்லிட்டீங்க. அப்போது லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன நடக்கும்